ஆண்டவர் உலகரசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 4வது மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலி நிகழ்ச்சி வாயில் உங்களை சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி கேட்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் உண்மையை பேசுகிறவர், உண்மையை சொல்லுகிறவர். பைபிளில் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை தான் உண்மையானவற்றை சொல்லியிருக்கிறார். அதான் சொல்ல நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தது, மரித்தது, அடக்கம் செய்யப்பட்டு, உயிரோடு எழுப்பினது, பரலோகத்துக்கு போனது எல்லாம் பிரயோஜனம். அதனால் அது எல்லாம் ஆண்ட உண்மையான வார்த்தை. அவர் போன பிறகு தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் சீசர்களை நிரப்பி அவர்கள் உலகம் தேசம் எங்கும் போய் என்ன செய்தாங்க அப்படின்னா சுவிசேஷம் பிரசங்கித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளையை அப்போ உண்மையை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தை எல்லாம் அத்தனையும் உண்மை. பைபிள் ஆண்டு எழுதி கொடுத்த அத்தனையும் உண்மை. அது வெள்ளி மண் கோயில் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான ஒரு சுத்த சொற்கள், பரிசுத்தமான அவருடைய வார்த்தை. எத்தனை மனுஷன் வார்த்தையை நீங்கள் நம்பி ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம பாருங்கள், ஆண்டவரை விட சில மனுஷன் வார்த்தை எங்கள் ஊழிய பாதைகள்லாம் ஊழியக்காரர்களுக்கு ஏற்படுகிற என்ன சொல்கிறது ஒரு மோசமான சூழ்நிலை. மனுஷனை நம்பாமலும் இருக்க முடியாது, நம்பித்தான் ஆகணும். ஆனால் பிற்காலங்களில் அவங்க செய்கிற துரோகம் பார்த்திங்கன்னா அவன் நம்மகிட்ட பேசுகிற எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். அப்போ பேசுகிறது பொய்யா இருக்கும், இப்போ பேசுகிறது என்ன செய்யும் பொய்யாக தான் இருக்கும். டெய்லி என்னத்தையாக பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், என் வாழ்க்கையில் இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா பாஸ்ட்டு 1 லட்சம் கேட்டாருங்காங்க, 2 லட்சம் கேட்டாருங்காங்க. சோத்திரம் எத்தனை பொய்ன்னு நினைக்கிய ஃபோன் பண்ணி பேசினாருங்காங்க. அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட்டதே கிடையாது. கர்த்தர் முகத்தை பார்த்து போயிட்டு இருக்கணும். ஏன்னா அவர் நமக்கு உண்மையை சொல்லியிருக்கிறார். மனுஷன் எப்போதுமே பொய் தான் சொல்லுவான். அதனால தான் ஏசா 22:22 ஆண்டு என் ஆசிலே சுவாசமில் எந்த மனுஷனையும் அப்படி தான் நினைக்கிறோம். ஊழியத்தில் நம்பாமல் இருக்க முடியலையே. அதனால் நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ யார் வார்த்தையோ நம்பி ஏமாந்து இருக்கலாம். ஆனால் இந்த பைபிள் வார்த்தையை நம்ப மறந்துடாதீங்க. அதனால் இந்த வேதத்தை தான் நம்புகிறேன். இயேசப்பாவுடைய வார்த்தையை நம்பினா தான் இன்றைக்கி உயிரோடு ஜீவனோடு இருக்கிறேன். சோத்திரம் மனிதன் நமக்கு என்ன செய்தாலும் சரி. அதான் யோவான் 14:1 இயேசு சொல்லிட்டு போனார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்போது ஆண்டவர் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். கண்மலை திரையை கேட்டு அருமையான தேவனுடைய எத்தனையோ பிரச்சனைகளை நினச்சி இருதயத்தில் கலங்கி நீங்கள் வேதனையோடு கேட்டுட்டு இருக்கலாம். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது, நீ கலங்காதப்பா, நான் என் மீது ஆண்டவர் மேலே நீ நம்பிக்கைவே, நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உனக்கு புதிய வாசலை திறப்பேன், புதிய பாதையை உனக்கு என்ன உண்டாக்குவேன், கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவேன் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் நம்ம கூட இருந்து எல்லா காரியத்திலும் நினைச்சுவார். நம்முடைய இருதய கலக்கங்களை மாற்றிவிடும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு யார் துணை இல்லாட்டாலும் ஏசப்பா துணையாக இருந்து நினைச்சுவார், நடத்துவார். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு பாருங்கள், அம்மா அப்பா எல்லாரையும் விட்டு போகும்போது நீ பயப்படாதப்போ நான் உன் கூடவே இருப்பேன், உன் கூடயே வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை என்ன செய்வேன் நல்ல ஆசீர்வாதத்தோடு திரும்பி வரும் அளவுக்கு நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படி சொன்னார். அதனால் இந்த கர்மலை தெரிவிச்ச கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேரால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு சொன்னார்னா கைவிடவே மாட்டார். இருப்பேன் அப்படி சொன்னால் கூடவே இருப்பேன். ஏன்னா அவருடைய வார்த்தை மட்டும்தான். இந்த பைபிள் நிறைய இருக்குது. மனம் சோர்ந்து போகும்போது கலகம் மூலம் பைபிளை திருப்புங்க. வேதத்திலிருந்து ஆண்டவர் பேச, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருப்பேன் அப்படிம்பார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லுவார். இப்படி நிறைய உண்மையான வார்த்தைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சோத்திர, நான் நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற அவர் வார்த்தையை நம்பி சந்தோஷமாக இருங்க. ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்யும். நாம் நல்ல பிதாவே, சொன்ன அத்தனை வார்த்தை உண்மையாக இருக்கிற அப்படின்னாலே இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உண்மையை சொல்லுகிற உண்மையை நம்பி உங்களுடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்து சுகித்திருக்க நீ கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கர்மங்களை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.